வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் மே 9. தலைப்பு ஆளுமை திறன். இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக உருமாற்றியும் அழகுபடுத்தியும் வாழ்ந்து வரும் மனித இனம் மற்றவர்களோடு பிணக்கின்றி வாழ வேண்டியது மிக அவசியமாகின்றது. இந்த நெறியே அறம் எனப்படுகிறது. இந்த பெரு நோக்கத்தில் வாழ மனதையும் செயல்களையும் சிந்தனையின் உயர்வுக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பல ஆயிரம் தலைமுறைகளாக ஆற்றிய எண்ணம், செயல் பதிவுகளால் வடிவம், தரம், திறம் அமைய பெற்ற மனிதன் தனது ஆளுமை வளத்தை சிறப்பித்துக் கொள்ள வேண்டுமெனில் அதற்கு ஏற்ற உளப்பயிற்சியும் செயல் பயிற்சியும் வேண்டும். புலன்கள் மூலம் உணர்ச்சி நிலையில் வாழும் மனிதனுடைய மன அலைச்சூழல் வினாடிக்கு 14 முதல் 40 வரையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது பீட்டா வேவ். சிந்தனை ஆற்றல் பெருக வேண்டுமெனில் மனதை வினாடிக்கு 14 சுழலுக்கு குறைவான அலை இயக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். மனித அமைப்பில் பருவுடல், பிசிக்கல் பாடி, நுண்ணுடல், ஆஸ்ட்ரல் பாடி, பிரணவ உடல் அல்லது ஜீவகாந்த உடல், கேஷுவல் பாடி ஆகிய மூன்றும் ஒன்றுக்கு ஒன்றாக இணைந்து செயல்புரிகின்றன. சூக்ஷ்ம உடலாகிய உயிர் துகள் மீது மனம் வைத்து அகநோக்கு பயிற்சியினை பழக வேண்டும். இந்த பயிற்சியில் அனுபவம் பெற்றவர் மூலம் இதை உணர்ந்து பழகும் பயிற்சியே அகநோக்கு பயிற்சி எனப்படுகிறது. இப்பயிற்சியால் மன அலைச்சூழல் படிப்படியாக குறைந்து வினாடிக்கு 1 - 3 வரையில் வருமேயானால் மனம் அமைதி நிலைக்கு வரும். இந்த மனநிலையில் மனம், உயிர், இறைநிலை என்ற 3 மறைபொருள்களையும் உணரும் திறமை மனித மனதுக்கு கிடைக்கும். தேவையில்லாத துன்பம் தரும் பதிவுகளை மாற்றி ஆளுமை வளத்தை சிறப்பித்துக் கொள்ளவும் இந்த பயிற்சியோடு அகத்தாய்வு பயிற்சிகளையும் பயின்று செய்தால் மனிதனுள் அடங்கி இருக்கும் ஆற்றல் முழுவதையும் வெளிப்படுத்தி பயன் கண்டு தானும் சிறப்பாக வாழ்வதோடு குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற அளவில் தன் கடமைகளை செய்து நிறைவு பெறலாம், அமைதியும் இன்பமும் பெறலாம். அருட்தந்தை வாழ்க வளமுடன்.